ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிரகணார்களை போற்றி. மேசராசி நேயர்களுக்கு வணக்கம். மேசராசி காலபுருஷ சக்கரத்தின் முதல் வீடு, முதல் ராசி, செவ்வாய் பகவானுடைய மூலத்திரிவுண ஆட்சி வீடு. குரு பயிற்சி ஆகிட்டார். உங்கள் ராசியில் ஜென்ம குருவாக இருந்தவர் பயிற்சியாகி போயிட்டார். நல்ல விஷயம். ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போயிருக்கிறாரு. தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு தனகாரம் போய்க்கிறது நல்ல அமைப்பு தான். நல்லா கையில் காசு பணத்தோட செழிப்பாக சீரும் சிறப்புமாக இருப்பீங்க. வாழ்த்துக்கள். அதுபோக ராசியில் குருவும் சுக்கிரனும் சூரியனும் இப்போதைக்கு இருக்கிறாங்க. நல்ல விசேஷம்தான். அடுத்து புதன் வராரு. ஸோ உங்கள் ராசி கொஞ்சம் சுபத்துவம் மாறாது. ரைட்டு. சுக்கிரன் அஸ்தமன நிலையில் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 2 கூடையவன். சூரியன் கூட சேர்ந்து அஸ்தமன நிலையில் இருக்கிறாரு. பரவாயில்ல. 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால ஓரளவு நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். சரி நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் குரு பயிற்சி நடந்துருச்சு. உங்கள் ஜனன ஜாதகத்தில் குரு சரியில்லாதவர்களுக்கு உள்ள அந்த தோஷ நிவர்த்தியும் பரிகாரத்தை பற்றியும் சொல்ல போகிறேன். ஆனால் குரு பயிற்சி மேசராசிக்கு நல்லா இருக்குது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இருந்த போதிலும் மேசராசியில் நீங்கள் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. சரியா? மேச லக்கணத்திலிருந்து ரிஷபம், மிதுனம், கடகம்னு இப்படி ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் குரு ஒவ்வொரு இடத்துல இருப்பார் ஜனன ஜாதகத்தில் தனிப்பட்ட முறையில். அதில் குரு சரியில்லாதவர்கள் இப்போ நாங்கள் சொல்கிற கோயில்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஓரளவு நல்லபடியாக இருக்கும். குருவோட அருள் கிடைக்கும். குரு தனகாரகன், புத்திரகாரகன். தனத்தை கொடுப்பாரு. உங்களை நல்ல லெவலுக்கு ரீச் ஆக வைப்பார். ஆயிரக்கணக்கிலோ லட்சக்கணக்கிலோ கோடிக்கணக்கிலோ பணத்தை கொடுப்பாரு மேசராசினியர்களுக்கு. மேசராசிக்கு குரு திசை நடக்குமா சார் அப்படின்னா, அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேது திசை நடக்கும். அடுத்து சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை நடக்கிறதுக்கு வயசாயிரும். சரியா? அடுத்து சுக்கிர திசை, பரணி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கும் கொஞ்சம் வயசாயிரும். சுக்கிர திசையில் ஒரு 20 வருஷம் இருக்கும். 10-15 வருஷம் எடுத்தாலும் சூரிய திசை 6, சந்திரன் 10, 10, 6, 16, இங்கிட்ட ஒரு 15, 31, அதில் ஒரு 7, 31, 7, 38, ராகு திசை ஒரு 18, 56 வயசுக்கு மேலே தான் வரும். 56 வயசுக்கு மேலே தான் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசை வரும். சூரிய நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் முன்னாடியே வரும். சரியா? ஒரு 40 வயசுக்கிட்ட வந்துடும். சரியா? 40 வயசுக்குள்ளே குரு திசை வந்துடும். ஏன்னா அவங்க மொதல் பாதத்திலாம் பிறந்திருப்பாங்க. சூரிய திசையில் ஒரு 3-4 வருஷம் இருக்கும். அதுக்கடுத்து சந்திர திசை 10 வருஷம், 14, செவ்வாய் ஒரு 7, 21, அங்கிட்ட ராகு ஒரு 18, 21, 18, 31, 40 கரெக்டாக இருக்குது வாக்கு. 40 வயசுலேயே குரு திசை வந்துடும். ரைட்டு. ஸோ மேச ராசியில் கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசை முன்னாடியே வந்துடும். 40 வயசுலேயே வந்துடும். நன்றி. இப்போ எதுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன்னா, இந்த குரு திசை நடக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதுபோக ஜனன ஜாதகத்தில் குரு கெட்டு போனவங்களுக்கும் இந்த வீடியோ பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா குரு தோஷம் இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்வழிப்படுவீர்கள், நலமடைவீர்கள். குரு தோஷம்னா எப்படி சார் அப்படின்னா, ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக குரு 6-8 மறையக்கூடாது. அதுபோக சனி, ராகு, கேது, அமாவாசை சந்திரன் கூட சேரக்கூடாது. அதுபோக சுக்கிரனுடைய நேரடி பார்வையில் இருக்கக்கூடாது. 7ஆம் பார்வையில் குரு வரக்கூடாது. இந்த அமைப்பில் குரு இல்லாமல் இருந்தார்னா நல்ல பலன்களை செய்வார். சரியா? குரு கெட்டு போகிறது காரணம் பிற கிரகங்களால் கெட்டு போயிடுவார். அதுபோக அவர் மறைஞ்சி இருக்கக்கூடாது. லக்கணத்திலிருந்து 6ஆம் இடம் 8ஆம் இடத்துல மறையக்கூடாது. அதுபோக ரிஷபம், துலாம், மிதுனம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் குரு நல்லது செய்ய மாட்டார். இப்போ நீங்கள் மேசராசியில் ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மிதுன லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் குரு அந்த அளவுக்கு பலன்களை எதிர்பார்த்த அளவு செய்ய மாட்டார். பொதுவாகவே அந்த ஜாதகருக்கு வாழ்நாள் முழுக்க சிறப்பாக செய்ய மாட்டார். அதுபோக கன்னி, மகர, கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் மத்தியம பலனை தான் கொடுப்பார். சரி சார், எனக்கு குரு நல்ல பலன்களை கொடுக்கணும், நான் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம் இந்த 6 லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா குரு நல்ல பலன்களை கொடுப்பாரு. இந்த 6 லக்கணத்தில் பிறக்காதவங்க கோடீஸ்வரன் இல்லையா அப்படி ஒரு கேள்வியும் வரும். இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. மேச லக்கணத்தில் மற்ற லக்கணத்தில் பிறந்தவங்களும் கோடீஸ்வரன் இருக்கிறாங்க. ஆனால் குரு அவங்களுக்கு சுபத்துவமாக இருந்திருப்பார். ரிஷப லக்கணத்திலேயோ துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு நல்ல இடத்துல இருக்கணும். சரியா? லக்கண ரீதியாக நல்ல இடத்துல ஆதிபத்திய விஷயத்தில் உட்காந்து சுபகரங்கள் தொடர்பு இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. பொதுவாக குருவே இயற்கை சுபர் தான். அவருக்கு இப்படி சுபப்படுவார்னா அவரும் நல்ல நிலைமையில் இருக்கணும். அதாவது ஒரு சுபகிரகம் நல்ல நிலைமையில் இருக்கணுமா, சுபத்தன்மை கெட்டு போகாமல் இருக்கணும். கெட்டாலும் மென்மக்கள்னு சொல்லுவாங்க. இருந்த போதிலும் குரு பகவான் கெடாமல் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. கெடுக்காமல் நல்ல பலன்களை ஓங்கி கொடுப்பாரு. நல்ல ஒரு உன்னதமான நிலை கொண்டு போவார். சரி நேயர்களே, ஸோ ஜனன ஜாதகத்தில் குரு கெடாமல் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. குரு கெட்டு போனவங்க இந்த கோயிலுக்கு போகலாம். அதுபோக பொதுவாக இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும். சரியா? குரு பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றமாக இருப்பீங்க. குரு தனகாரகன், புத்திரகாரகன், பொருளாதார பிரச்சனை இருக்காது. பிள்ளைகளால் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பிள்ளைகள் நல்லபடியாக அவங்களை பாதுகாத்துக்குருவாங்க. அதுபோக ஒரு மனிதனாக வாழ குருவுடைய அனுக்கிரகம் வேணும். ஒரு மனிதன் ஒரு பெருந்தன்மையோட, கருணையோட,
ஈவு இறக்கத்தோட தாய் தாப்பனுக்கு ஒரு பாசத்தோட ஒரு நல்லவனாக வாழ்கிறதுக்கு வந்து குருவின் அனுக்கிறம் இருக்கணும். அதனால தான் குரு வந்து லக்கணத்தில் திக்பலம் பெறாரு. லக்கணத்தில் திக்பலம் பெற 2 கிரகங்கள் வந்து புதனும் குருவும் 2 பேருமே வந்து ஒரு மனித வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான கிரகம். புதன் வித்யாகாரகன், ஒரு மனிதனுக்கு வந்து புத்திசாலித்தனத்தை கொடுக்குறவர். குரு வந்து அதை தாண்டிலும் ஞானத்தை கொடுக்குறவர், ஆன்மீக கிரகம். சரியா நேர்களே? அதனால் மேசராசி நேர்களுக்கு குரு வந்து முக்கியமான ஒரு கிரகம். ஒரு ராசிக்கு பாக்கியாதிபதி, 9 குடையவன், விரையாதிபதியும் அவர் தான், செலவுக்கு இழுத்து விடுறவர் அவர் தான். இருந்த போதிலும் இப்போதைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரி சார், இப்போ வந்து நம்ம வீடியோக்கு வந்துடுவோம். எந்தெந்த கோயிலுக்கு போகலான்னு சொல்கிறேன் நான். இந்த கோயிலெலாம் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. சரியா? தமிழ்நாட்டில் வடக்கு மாவட்டம், தெற்கு மாவட்டம், கிழக்கு மாவட்டம், மேற்கு மாவட்டம், மத்திய மாவட்டத்தில் இருக்குது. நீங்கள் போய்க்கலாம். வசதி இருக்கிறவங்க போய்க்கலாம். வசதி இல்லாதவங்க பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலில் போய் குரு பகவானை கும்பிட்டுக்கலாம். குரு பகவான் வந்து ஒரு பிளானெட்டு தான், ஒரு கிரகம் தான். வியாழன் அப்படின்னு சொல்கிற கிரகம் தான் குரு பகவான். அவருக்கு வந்து சிவன் வந்து தேவகுருன்னு ஒரு பட்டத்தை கொடுத்துட்டாரு. ஏன்னா தேவர்களுக்கு வந்து அவர் குருவாக இருக்கிறாரு. தேவ கணங்களுக்கு கிடையாது, தேவர்களுக்கு வந்து குருவாக இருக்கிறதுனால தேவகுரு. அதனால் அவர் வந்து அவருக்கு ஒரு கிரேஸ் இருக்குது. அவர் வந்து நவக்கிரக சன்னதியில் வடக்கு பக்கம் நோக்கி இருப்பார். சரியா? அதனால் நீங்கள் நவக்கிரக சன்னதி போனீங்கன்னா வடக்கு பக்கம் இருக்கிற ஒரே கிரகம் வந்து குரு பகவான் தான். அவருக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். உங்கள் சிலாயுதம் தான், அந்த கோயிலில் என்ன முறை இருக்கோ அந்த முறைப்படி குரு பகவானை கும்பிட்டுட்டு வரலாம். ஓகே. அதுபோக தட்சிணாமூர்த்தின்னு சொல்கிறோம். தட்சிணாமூர்த்தியும் கும்பிடலாம். தட்சிணாமூர்த்திங்கிறது சிவன். நிறைய பேருக்கு இங்கே ஒரு குழப்பம் இருக்குது. தட்சிணாமூர்த்தி வேறு, சிவன் வேறு. ஆமாம், 2 வெவ்வேறு தான். 2 பேரும் ஒன்றும் கிடையாது. தட்சிணாமூர்த்திங்கிறது சிவன். சிவன் தான் ஒரு அவதாரத்தில் ஒரு காலத்தில் வந்து தெற்கு முகமாக நோக்கி இருக்கிறார். பார்வதி தேவியை தேடி கன்னியாகுமரியில் அந்த அம்மா தவம் வரும்போது தெற்கு பக்கமாக தனிமையில் அவர் வந்து மௌன குருவாக வேதநாயகனாக அவர் தனியாக இருக்கிறார். அந்த தட்சிணாமூர்த்தி வந்து கல்லால மரத்துக்கு அடியில் உட்காந்துக்கிட்டு சனாதன முனிவர்களுக்கு உபதேசம் பண்ணுறாரு. சரியா? முகிலன் என்ற ஒரு அரக்கனை காலில் போட்டு மிதித்து மனித வாழ்க்கைக்கு வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. நிறைய இருக்குது பார்த்தீங்களா? பாதங்கள் சொல்கிறோம்ல, காமம், விரோதம், குரோதம், கொலை, குற்றம், இதெல்லாம் இருக்கக்கூடாது. மனிதனாக வாழ்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சில தத்துவ ஞானத்தை சொல்கிறாரு. அவர் வந்து வேதநாயகனாக இருந்து உபதேசம் பண்ணுறாரு. அதுதான் தட்சிணாமூர்த்தி. அவரையும் கும்பிடலாம். ஏன்னா குருவுக்கெல்லாம் குரு அவர். எல்லா குருவுக்குமே உயர்ந்த குரு வந்து தட்சிணாமூர்த்தி தான். அதனால் அவரை வந்து இந்த தேவகுருவுக்கு குருவாக இருக்கிற தட்சிணாமூர்த்தியும் கும்பிடலாம். அவர் வந்து சிவன் ஆலயத்தில் தெற்கு பக்கம் இருப்பார். சரியா? நம்ம பிரகாரம் சுற்றி வரும்போது தெற்கு பக்கம் அவருக்கு சன்னதி இருக்கும், கும்பிடலாம். ஓகே நேயர்களே, இப்போ வந்து இந்த வீடியோ பதிவில் வந்து நான் வந்து எந்தெந்த கோயில்னு சொல்கிறேன். சில கோயிலில் வந்து மூலவரே வந்து உங்களுக்கு குருபவனாக இருப்பார். சரியா? மூலவரே வந்து அந்த ஒரு முக்கியமான கடவுளாக இருப்பார். குருபவனே வந்து அந்த கோயிலை கும்பிட்டுருப்பார். அதாவது குரு கிரகமே வந்து அந்த கோயிலை கும்பிட்டு அந்த கோயில் பிரசித்தி பெற்றிருக்கிறதுனால குரு ஸ்தலமாக கூட இருக்குது. அப்பேற்பட்ட கோயிலும் இருக்குது. அந்த கோயிலுடைய லிஸ்ட்டையும் நான் சொல்கிறேன். நீங்கள் கும்பிடுங்க. சரியா? உங்கள் சௌகரியம்தான். நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கும் போய்க்கலாம், எங்கேயும் கும்பிட்டுக்கலாம். இருந்த போதிலும் சில கோயிலில் சொல்கிறேன், அந்த கோயிலை பாருங்கள். பார்க்கும்போது இந்த வரிசையில் வந்து வருகிறது வந்து சென்னை பாடியில் இருக்குது. சென்னை பாடியில் இருக்கிற வழிதாயாத நாயர் கோயில். இங்கே வந்து இறைவனே வந்து குரு பகவானாக இருக்கிறாரு. திருவல்லீஸ்வரர் சிவபெருமானே வந்து இங்கே வந்து குருவாக இருக்கிறாரு. அதனால் இங்கே வந்து இந்த திருத்தலத்தை வந்து கும்பிடலாம். இங்கே உள்ள சிவபெருமானை கும்பிடலாம். ஏன்னா குரு பகவானே இங்கே வந்து வழிபட்டிருக்கிறாரு. அதனால் இந்த கோயிலை கும்பிடுறது சால சிறந்தது. அடுத்து வந்து தஞ்சாவூர் டெல்டா மாவட்டம் வசிஷ்டேஸ்வரர் கோயில். வசிஷ்டேஸ்வரர் கோயில் வந்து தஞ்சாவூரில் இருந்து 10 கிலோமீட்டரில் திட்டைன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த திட்டையில் வந்து இந்த கோயில் இருக்குது. இங்கே சிவபெருமானும் மங்களாம்பையும் இருக்கிறாங்க. சமூக சந்தேதையா 2 பேரும் இறைவன் இறைவியும் சேர்ந்தே இருக்கிறாங்க. இவங்களுக்கு நடுவில் குரு பகவான் நின்ற கோலத்தில் இருக்கிறதுனால ராஜகுருவாக இருக்கிறாரு. சரியா? அதனால் இந்த கோயிலில் உள்ள இறைவனை கும்பிடுறது வந்து குரு பகவானுடைய அனுக்கிரம் கிடைக்கும். அந்த தோஷ நிவர்த்தி ஆகும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மேசராசினியர்களுக்கு. அடுத்து திருவாரூர் ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோயில். இது வந்து குருஸ்தலம் தான். இங்கேயும் போய் கும்பிடலாம். நவகிரக ஸ்தலத்தில் முக்கியமான ஸ்தலம் குருஸ்தலம். இங்கே வந்து ஆபத் சகாயேஸ்வரர் கோயில் இருக்குது. இங்கே குரு பரிகார ஸ்தலம் தான். இங்கே குரு பகவான் வந்து தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறாரு. அதனால் நீங்கள் வந்து அவரை கும்பிடலாம். தட்சிணாமூர்த்தி வந்து 24 அச்சர மந்திரத்தை வந்து சீடர்களுக்கு உபதேசம் பண்ணதுனால 24 விளக்கு தீபம் போட்டு இங்கே தட்சிணாமூர்த்தியை கும்பிடலாம். 24 முறை அவர் சுற்றி வந்தும் நீங்கள் பயனடையலாம். இதெல்லாம் வந்து வியாழக்கிழமை செய்யணும். சரியா? குரு பகவானை கும்பிடணும், தட்சிணாமூர்த்தியை கும்பிடணும்னா வியாழக்கிழமை தான். அது வளர்புறை கால வியாழக்கிழமை போகிறது ரொம்ப நல்லது. அதுபோல் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு போகலாம். அசுபதி, பரணி, கார்த்திகை இதை வந்து நீங்கள் போகலாம். ஜென்ம நட்சத்திரத்திலையும் வளர்புறை காலத்தில் போகணும். வளர்புறை அதாவது அமாவாசை பின்னாடி உங்கள் நட்சத்திர நாட்கள் வர அன்றைக்கி போகலாம். போக முடியாதவங்க அமாவாசை முடிஞ்சு வளர்புறை காலத்தில் வியாழக்கிழமை போகிறது கூடுதல் சிறப்பு. அடுத்து மயிலாடுதுறை மயூரநாதர் கோயில். இது வந்து ஒரு முக்கியமான ஸ்தலம். சரியா? இது வந்து காசிக்கு அடுத்து ஒரு முக்கியமான ஸ்தலமாக
திருஷ்டிக்கப்படுகிறது. இதில் நல்ல ஒரு தட்சிணாமூர்த்தி இருக்கிறாரு. சரியா, சிவனே வந்து தட்சிணாமூர்த்தியாக காட்சி அளிக்கிறாரு. குரு தோஷங்கள்லாம் இங்கே போகுங்கிறது ஒரு நம்பிக்கை. அதனால் அந்த பக்கம் இருக்கிறவங்க மயிலாடுதுறைக்கு போய்க்கலாம். இதுக்கு பேர் பழைய பேர் மாயவரம். அந்த கோயிலை வச்சு தான் அந்த கோயில் அந்த ஊருக்கு பேர் வந்துச்சு. நிறைய ஊரில் வந்து சிவன் கோயில் இருந்திருக்கும் அந்த காலத்தில். அந்த ஊரை வச்சு தான் அந்த பேரே வந்திருக்கும். சரி, அந்த ஊருக்கு வந்து அந்த கோயிலை வச்சு தான் பேர் வந்திருக்கும். இப்படி நிறைய ஊர் இருக்குது. பெருமாள் கோயிலை வச்சும் பேர் வந்திருக்கு, சிவன் கோயிலை வச்சும் பேர் வந்திருக்கு. ஸோ அந்த காலத்துலலாம் அந்த இறைவன் அங்குள்ள சுவாமி பேரை வச்சு அந்த ஊர் பேர் போற்றப்பட்டிருக்கு. ஓகே, அடுத்து நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். காரைக்குடி பட்டமங்கலம் தட்சிணாமூர்த்தி கோயில். இது வந்து சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் இருக்குது. திருப்பத்தூர் பக்கத்தில் இருக்கிற பட்டமங்கலத்தில் இருக்குது. இங்கே வந்து சிவபெருமானே வந்து தட்சிணாமூர்த்தியை காட்சி அளிக்கிறாரு. அவர் வந்து கார்த்திகை பெண்களோட சாபத்தை நீக்கி அவர் வந்து தட்சிணாமூர்த்தியை கிழக்கு நோக்கி இருக்கிறார். பொதுவாக தட்சிணாமூர்த்தி தெற்கு பக்கம் தான் இருப்பார். இந்த கோயிலில் வந்து கிழக்கு பக்கம் நோக்கி அவர் தரிசனம் கொடுக்குறாரு. இந்த தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற ஆலமரத்தை கும்பிட்டு வந்தீங்கன்னா குரு தோஷம்லாம் நீங்கிறது ஒரு ஐதீகம். அடுத்து சவுத்து ஸ்ரீவைகுண்டம் ஆழ்வார் திருநகரி. இங்கே வந்து நம்மாழ்வார் பிறந்த இடம். 12 ஆழ்வாரில் நம்மாழ்வார் பிறந்த இடம் முக்கியமான இடம். ஆதிநாத பெருமாளாக இருக்கிறாரு. உலகளந்த பெருமாள் லட்சுமி நாராயணனே குருவாக இருக்கிறாரு. அதனால் இவரை கும்பிடுறது வந்து குரு தோஷங்களை நீங்குங்கிறது ஒரு ஐதீகம். முக்கியமான தலம் இது, வைஷ்ணவ தலத்தில் முக்கியமான தலம். அடுத்து திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயில் அறுபடை வீடில் 2ஆம் படை வீடு. இங்கே வந்து திருச்செந்தூர் முருகனே வந்து மேதா தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறாரு. அதனால் முருகப்பெருமானை கும்பிட்டு வருது முக்கிய சிறப்பு. அதுபோல் திருச்செந்தூர் வந்து கடல் சார்ந்த ஒரு படை வீடு. திருச்சிரலைவாய்ங்கிறது அது ஒரு பேர். கடல் சார்ந்த அறுபடை வீடாக இருந்தாலுமே இங்கே குன்றின் மேலே தான் முருகன் இருக்கிறாரு. அந்த குன்று மூடி இருக்குது. இப்போதைக்கு மணல் பரப்பால் கடல் மணலால் மூடி சமதளமாக இருக்குது. இருந்த போதிலும் கடலிருந்து கொஞ்சம் உயரமாக தான் கோயில் இருக்கும். அதனால் அந்த முருகப்பெருமான் இருக்கார். ஏன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. குன்று இருக்க மாட்டோம்லாம் குமரன் இருப்பார்னு. அதனால் இங்கேயும் அவர் குன்றின் மேலே தான் இருக்கிறாரு. அங்கே போய் அந்த முருகப்பெருமானை கும்பிட்டு வருது குருவுடைய தோஷங்கள் சாபங்கள்லாம் நீங்கி நல்வழிப்படி வீரர்கள்னு ஒரு ஐதீகம். அடுத்து வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து வல்லநாடு இருக்குது. வல்லநாடில் வந்து இது வந்து நவகைலாயத்தில் ஒன்று தான். அங்கே வந்து கைலாசநாதர் இருக்கிறாரு. இது வந்து சிவபெருமானே வந்து அங்கே குருவாக தட்சிணாமூர்த்தியை காட்சி அளிக்கிறாரு. அவரை கும்பிடுறது நல்ல விசேஷம்தான். அது வந்து வல்லநாட்டில் வந்து மொரப்ப நாடுன்னு ஒன்று இருக்குது. அந்த மொரப்ப நாட்டில் நீங்கள் போய் கும்பிட்டுக்கலாம். சரியா, அங்கே உள்ள தட்சிணாமூர்த்தியை கும்பிட்டு வருது நல்ல இடம் தான். அதாவது தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாட்டில் இருந்து வல்லநாட்டில் மொரப்ப நாடுன்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து உள்ள சிவன் கோயில். சரியா, சிவன் கோயிலில் தட்சிணாமூர்த்தியை கும்பிடுறது சிறப்பு. சரி நேயர்களே, அடுத்து திருநூறு கோயில் இருக்குது. சவுத்துலேயே தென்காசியில் ஒரு கோயில் இருக்குது. தென்காசியில் வந்து புளியரை கொல்லம் போகிற பாதை ரூட்டில் புளியரைன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஒரு தட்சிணாமூர்த்தி கோயில் இருக்குது. அங்கே ஒரு சிவன் ஆலயம் மலை கோயிலில் வந்து தட்சிணாமூர்த்தி தனி சன்னதி இருக்குது. அங்குள்ள இறைவனையும் கும்பிடலாம். சரியா, அதுவும் வந்து இந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி பண்ணுற இடமாகவே பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து கிழக்கு மாவட்டத்தில் பார்த்தோம்னா தேனியில் குச்சனூர்லேயும் வந்து குருபவனுக்கு ஒரு ஸ்தலம் இருக்குது. அங்கேயும் போகலாம். வசதி வாய்ப்புப்பட்டவர்கள் போகலாம். சார் என்னால் முடியல, பாடு சொல்லி கரெக்டாக இருக்குது, என் பாடே பெரும்பாடாக இருக்குது, நான் எங்கே போக, நீங்கள் பேசாமல் 10-15 ஊரை சொல்லிட்டீங்க, இதெல்லாம் போக முடியாது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற சிவன் கோயிலுக்கு போங்க. அங்கே நவக்கிரகங்கள் இருக்கும். அங்கே குரு பகவான் வடக்கு நோக்கி இருப்பார். அவரை கும்பிடுங்க. குரு மந்திரத்தை சொல்லுங்கள். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வர பிரபரமா தஸ்மஸ்ரீ தேவகுரு பிரகஸ்பதி நமகன்னு குரு மந்திரத்தை சொல்லுங்கள். குரு மந்திரம் தெரியாதவங்க வந்து குருவே போற்றின்னு ஒரு 18 தடவை சொல்லுங்கள். சரியா, உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுங்கள். சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்லணும் தான் முக்கியம் கிடையாது. நமக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லலாம். மனதில் இறைவனை நினச்சி ஸ்தபிக்கிறதே ஒரு மந்திரம் தான். நம்ம சொல்கிற வார்த்தையே மந்திரமாக மாறும். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் வந்து இறைவனோட பேரை வந்து மனிதனுக்கு வச்சுருக்கிறாங்க. ராமமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி, மகாலட்சுமி, ராமசுப்ரமணியன் இப்படின்னு ஏன் பேரை வச்சுருக்காங்கன்னா, அந்த பேரை சொல்லும் போதெல்லாம் இறை நாமத்தை சொல்கிற மாதிரி அர்த்தம். அந்த பேரை சொல்லி கும்பிடும் போதெல்லாம் இறை நாமத்தை நம்ம சொல்கிறோம். அப்போ வந்து நம்மளை அறியாமலே ஒரு புண்ணியம் நமக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் பேரை வந்து இறைவன் பேரை மன குளிர நல்ல தீர்க்கமாக வச்சுருப்பாங்க. சில பேரெல்லாம் பார்த்தோம்னா அந்த பேரை சொல்லும் போதே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். அந்த அளவுக்கு அந்த பேர்லேயே ஒரு இது இருக்கும். சரியா, சேஷாத்ரி அப்படின்னு சொன்னோம்னா அந்த பேர்லேயே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். அப்படிலாம் பேர்லாம் இருந்திருக்கு. வைத்தியநாதன் அப்படின்னு சொன்னாலே அந்த பேர்லேயே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். இதெல்லாம் அந்த காலத்தில் பெரியவங்க வந்து யோசனை பண்ணி ஒரு இதை சொல்லியிருக்கிறாங்க. இவன் கோயிலுக்கு போகிறானோ இல்லையோ அது அடுத்த பிரச்சனை. அந்த பேரை சொன்னாலே வந்து இறைநாமத்தை சொல்கிறவோட புண்ணியம் சேருன்னு சொல்லி தான் இப்படி வச்சுருக்காங்க. இப்போ உள்ள பேரெல்லாம் வந்து வேறு மாதிரி இருக்குது. எல்லாம் ஷார்ட்டாக வைக்கிறாங்க. அது பேரே மைண்ட்லேயும் நிற்க மாட்டேங்குது. சரி, அது ஒரு பக்கம் நடக்கட்டும். எல்லாம் இறைவனுடைய செயல், எல்லாம் அவனுடைய கட்டளைக்கு உட்பட்டு தான் எல்லாம் நடக்குது இந்த கலியுகத்தில். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மேசராசிக்கு சொல்ல வேண்டியது விஷயம் என்னவென்னா, முக்கியமான விஷயம் என்னென்னா, இது முடியாதவங்க வந்து கோயிலுக்கு போக முடியாதவங்க வந்து பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போங்க. அங்கே வந்து குரு பகவானை கும்பிடுங்க. அதுவும் முடியல அப்படின்னா வீட்டில் இருக்க பெரியவங்களை கும்பிடுங்க. சரியா, பெரியவாளை கும்பிடுங்க. பெரியவங்க தான் ரொம்ப முக்கியமானவங்க. அவங்க தான் குருமார்கள் மாதிரி. பெரியவங்களை கும்பிடுறது பெருமாளை கும்பிடுற மாதிரி பெரியவாளை கும்பிடுங்க. பெரியவாளை மதிங்க. தாய் தப்பனை மதிங்க. அவங்களுக்கு வேண்டிய
கைங்கரியத்தை பண்ணினீங்கன்னா அதுவே வந்து இறைவனை கும்பிட்டமாக தான். இது வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. அடுத்து பள்ளிக்கூட மாணவர்கள், ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் சரி, உயர்கல்வியாக இருந்தாலும் சரி, அங்கே சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ், லெக்சரர்ஸ், ப்ரொஃபஸர் இவங்களை வந்து மதிங்க. அவங்க ஒரு பக்கம் இருந்தாலுமே, அவங்களுடைய கேரக்டர் ஒரு மாதிரியாக இருந்தாலுமே, அது நல்லதோ கெட்டதோ எப்படியோ வாட்டவர் மேபி, பட் வந்து அவங்க வகிக்கிற ஸ்தானம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொசிஷனை மதிக்கணும். அது குருஸ்தானம். அதனால தான் மாதா பிதா குருன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? மாதா பிதா குரு, தாய் தப்பனுக்கு அடுத்து குரு தான் வச்சுருக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் தெய்வம். அது வந்து அடுத்து தான், கடைசியில் தான். அதனால் சொல்லிக் கொடுக்குற அந்த டீச்சர், ஆசிரியர் பெருமக்களை மதிங்க. அவங்க அவங்கக்கிட்ட நல்ல பேர் எடுங்க. அவங்க மனதுக்கு இனதமாக இருங்க. அதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா குருவர்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக செஞ்சோம்னா நம்மளை சுற்றி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். நல்லா இருக்கும், நம்ம நல்லா இருப்போம். சரியா? நம்ம எண்ணி இது எல்லாம் நீடேறும். நம்மளை அறியாமலே நம்ம சுற்றி ஒரு நல்ல ஒரு சக்தி வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம தொடர காரியமெல்லாம் அனுகூலமாக மாறும். நல்ல வாழ்க்கை கிடைக்கும் நமக்கு. சரியா நேர்களே? இதை வந்து ஒரே நாளில் ஓவர் நைட்டில் செஞ்செல்லாம் நம்ம வந்து பெருசாக முடியாது. தொடர்ந்து செய்யணும். நம்ம எப்படி சில காரியங்களை தொடர்ந்து வாழ்க்கையில் செய்கிறோமோ அதே மாதிரி சில புண்ணிய காரியங்களை தொடர்ந்து செய்யணும். நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்யணும். இப்படிலாம் செய்ய அது ஒரு செயினாக வந்து நம்மளை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வலையாக பின்னப்பட்டு, ஒரு பாசிட்டிவ் வலையாக பின்னப்பட்டு நம்மளை பாதுகாப்பாக இருக்கும். கெட்ட காலங்கள் வரும்போது நம்மளை தடுக்கிற ஒரு கேடயமாக இருக்கும். கர்ணன் எப்படி அவன் செஞ்ச புண்ணியங்கள் தர்ம தேவதையாக வந்து காப்பாற்றுச்சோ கடைசி காலத்தில், அது மாதிரி நம்ம செய்த புண்ணிய காரியங்கள், பூஜை அனுஷ்டாசங்கள், அந்த கைங்கரியங்கள் எல்லாமே வந்து நம்மளை காப்பாற்றும். சரியா நேர்களே? அதனால் வேண்டா வெறுப்பின்றி இறைவனை கும்பிடணும். சால சிறந்தது ஆலயம் செல்வது சாலமும் நன்று. ஓகே, நான் இதில் சிலது தப்பாக கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா என்னுடைய பேச்சு ஃப்ளோவில் சில வார்த்தைகளை கூட நான் விட்டு சொல்லியிருக்கலாம். அதை வந்து தயவுசெய்து பெரிய மனசு எடுத்து மன்னிச்சுக்கோங்க. இருந்த போதிலும் சொல்ல வந்த நோக்கம் மிக சிறந்தது. அதை உங்களுக்கு சொல்லியிருக்கிற மேசராசி நேயர்களுக்கு. ஏன்னா மேசராசி வந்து மேடான ராசி, ராசி. சரியா? சூரிய பகவான் உச்சமாற ராசி. இந்த பிரபஞ்சத்துக்கே ஒளியை கொடுக்குற ஆத்மகாரகன் சூரியன் உச்சமாகிற ராசி, சரராசி, நெருப்பு ராசி, இப்படி பல பெருமைக்கு சொந்தக்கார ராசி. ராசியிலேயே கிழக்கு திசைக்கு அதிபதியான ராசி. ஏன்னா கிழக்கு திசை தான் ரொம்ப முக்கியம். சரியா? அதான் கிழக்கு விடிஞ்சிருச்சா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் விடிகிறதே கிழக்கு தான். சரியா? அது மாதிரி ராசியிலே வந்து முக்கியமான ராசி மேச ராசி. நன்றி நேயர்களே. இந்த குரு பகவானுடைய பரிகார ஸ்தலத்தை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் போயிட்டு வாங்க. சரியா? வசதி வாய்ப்பு தான். இதை உடனே போகணும் கிடையாது. 1ஆம் தேதி தான் குரு பயிற்சியாக இருக்கிறாரு. நேற்று தான் பயிற்சியாக இருக்கிறாரு. மே 1 தான் பயிற்சியாக இருக்கிறாரு. உடனே போகணுன்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு சௌகரியப்பட்ட நாளில் போங்க. வியாழக்கிழமை போங்க, இல்லை உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு போங்க. வளர்ப்புறை காலகட்டத்தில் போனீங்கன்னா கூடுதல் சிறப்பு. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மேசராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார். அனைத்து வளங்களை நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.